ஆராதனை போகிறோம். ஆண்டவர் செய்த பாராட்டின கிருபைகளை அமைத்த பார்ப்போம். தனித்த முறையிலே குடும்பமாய் நமக்கு பாராட்டின கிருபைகளை அமைத்த பார்த்து தேவ சமூகத்தில் உதவியோடு ஆராதனை போகிறோம். நாம் மாதத்தை சீக்கிரமாக அவர்கள் சொல்லி நாம் திட்டமிடலை. ஆனால் தேவன் தரத்துறை ஏற்படுத்தி நம்முடையவர்களால் ஆண்டவர் திருவிழாக்களை பாராட்டியிருக்கிறார். அவை காரணங்கள் எல்லாம் ஒருங்கிணைப்பட்டு ஒருங்கிணைத்து நல்ல சகத்தை காண்பது சொல்கிறோம். அப்படி ஆராய்ச்சி மிக முக்கியமான காரியம். நம் நன்றியோடு இருக்கணும். அப்படி உள்ள நன்றினானால் சத்தாகி சொல்வது என் ஆத்மாவே செய்த சகலமாக மறவாதே என்று சொல்லப்பட்ட வார்த்தை தந்த உறுப்புடையவெல்லாம் பலம் தந்தார். வியாதியை சுகத்தை கொடுத்தார். சோதமான நேரங்களாக கட்டணமை தைரியப்படுத்தினார். ஆண்டவர் பலன் ஆத்மாவை பலன் தந்து ஆண்டு நடத்தினார். எல்லா சோதனை படிக்க பிரார்த்தனை போகிறோம். எல்லா கடை சுத்தமை கொடுத்தோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே வெற்றிகர ஆண்டவரே வெற்றிகர ஹல்லேலூயா. Thank you Lord. சோதனை ஆண்டவரே வெற்றிகர ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாதி தேவனே வெற்றிகர ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே நான் போற்றுவோம். அந்த கடிதங்களை பாராதே வெற்றிகர ஓ Hallelujah.
மார்ச் 22 ஆராதனைகளும் குடிவர முடியாத சூழ்நிலை கர்த்தர் நாட்களை குடியுரிமை உபதேசித்திருக்கிறார். விசுவாசத்தோடு எல்லாரும் கர்த்தரை நன்றி செலுத்தி சோதனை செலுத்தி ரெண்டுமே சோதனை ஜபத்தை முதலாவது சாம்பி சோதனை ஜபத்தை இருக்கும், இரண்டாவதாக திராட்சாவது சோதனை ஜபத்தை கர்த்தர் இத்தனை வருஷம் இத்தனை மாதங்கள் ஆண்டுகள் நடத்தி இந்த நாள் இந்த ஊழிய தலைப்பாளை ஆன்மீக வாட்ஸ்அப்பில் தலைவிதத்திலும் தொடர்ந்து நடத்தக்கூடிய உதவி செய்தார். அவர் நன்றி செலுத்தி சோதனை செலுத்தி முதலாவது சாம்பி சோதனை ஜோகமாகும். ஆலயத்திலே குடியுறாதவை அதுவரே கர்த்தாவே பிள்ளையாய் குடும்பத்தை கர்த்தாவே கர்த்தாவே ஒரு முடிவு உண்டாக்கி ஆண்டவரே ஆலயத்திலே கூட்டி சேர்த்து தயவை நினைத்து நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே கர்த்தாவே ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே எல்லா கிருபை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ கர்த்தாவே பாராட்டு அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம், இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே ஆண்டவரே எங்களை கண்ணின் நினைவோடு எங்களை வழிநடத்தி எங்களை போஷித்து எங்களை காப்பாற்றுகிறே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நீ ஒருவரே துதித்து கர்த்தாவே பார்க்கிறேன் ஆண்டவரே, உண்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி பலியிடுகிறோம் ஆண்டவரே, நன்றி என்று சொன்னீரே இந்த நாளில் ஆண்டவரே ஒரு ஆலயத்திலே வந்து ஆண்டவரே நன்றி செலுத்தும்படியாக எங்களுக்கு கிருபை போராடுகிறீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே கிருபை காட்டிலும் கிருபை நல்லது என்று சொன்னீரே கர்த்தாவே கிருபை என்னோடு இருக்கான் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் நிர்மல மகாபடி சுத்த கிருபையால் ஆண்டவரே ஆண்டவரே கிருபை எவ்வளவு பெரியது நன்றி செலுத்துகிறோம், அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கடலின் ஆழத்தை காட்டிலும் அன்பு பெரியது என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தாவே அன்பு
ஸ்தோத்திரம் ஆண்டவரின் கிருபை தயவு எங்களோடு கடந்த நாட்களிலே வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவையெல்லாம் சந்திக்கிற ஆண்டவரே, எங்கள் ஜீவன் சுகம் விளக்கு கொடுத்து எங்களை தாங்கி வந்தீரே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினீரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை காத்தீரே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை காத்தீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு அநாதி சிநேகிதரால் எங்களை இணைக்கட்டினீரே, அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆலயத்திலே வந்து ஆண்டவரே எங்கள் ஆராதிக்க அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருந்தாலும் ஆண்டவரே இன்னும் விடுதலையாய் ஆராதிக்க ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இது மையை கொடு, இது ஒருவரே மகிமைக்கு பார்க்கிறேன் ஆண்டவரே. உமக்கே சகல மகிமை துதி கனவை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நடத்துகிறாரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரிக்கிறோம். நேற்றும் இன்றும் மாறாத ஜீவன் தெய்வமே சோதரிக்கிறோம். இரக்கமுள்ள ராஜாவே சோதரிக்கிறோம். மகிமையின் தேவமே சோதரிக்கிறோம். வாட்சியுள்ள தெய்வமே சோதரிக்கிறோம். எங்களை நேசித்த தெய்வமே சோதரிக்கிறோம். எங்களை அன்பு செய்த தெய்வமே சோதரிக்கிற ராஜா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எங்களை போஷித்து எங்களை தப்பிவிட்டு ஆண்டவரே இந்த கொரோனா பிரச்சனை ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து வந்தீங்களே இருக்காங்க கொடான போய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஆண்டவரை கைகளை நீட்டி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்தீங்களே அதுக்காக சோதரம். எங்கள் குடும்பத்தின் தேவையான எல்லாம் உலகத்தை சந்தித்தீங்களே அதுக்காக சோதரிக்கிறார் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதாக ஆண்டவரே ஆண்டவரே. இந்த கொரோனாவிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்ததுக்காக சொல்றோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடியையும் பாதுகாத்து வழிநடத்துவதற்காக சொல்றோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கொரோனா யாருக்கும் அணியாதபடி ஆண்டவரே நீ பாதுகாத்துவதற்காக சொல்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்தில் வந்து கூட்டி சேர்ந்தீங்களுக்காக சொல்லியிருக்கிறார் ராஜா ஆண்டவரே. உங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் வந்து உங்களை துதிக்க, உங்களை ஆர்ப்பரிக்க, உங்களை சந்தோஷப்படுத்த ஆண்டவரே நீ கிருபை செய்தீங்களே அதுக்காக சொல்றோம் ராஜா. வரக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே கூட்டி சேர்ந்தவர்களுக்காக சொல்றோம். எல்லா குழப்பக்கார ஆவிகளை எடுத்துப்பட்டு ஒருவன அன்பை தரவர்களுக்காக சொல்றோம் ஆண்டவரே. அப்பா, பாட்டு போய் ஆசீர்வதிங்க, செய்தி மாவோடு பேசுங்க. எங்கள் அந்த வார்த்தைகளை கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையும் நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ராஜா ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக சொல்றோம். பாமை துதிக்கிறோம், துதியனுக்கே சொல்றோம். இயேசுவே பரந்தாவே அவருக்காகவும் தாங்களிலும் ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரத்தின் மேலாய் கவனித்திருப்போம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவர் இதுவரை நடத்திடாத பாதைகளாக நடத்தி கொள்வார். தேவ சமூகத்திலே பல நேரங்கள் நான் விழுந்து ஜெபித்து நாங்கள் சமூகத்தில் ஜெபித்த வேளையில் ஆண்டவர் இந்த 54ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்களை எனக்கு தந்திருக்க அப்படின்னால் நான் காரணமே ஒரு தைரியமாக இந்த வேலையை நன்கு இந்த கட்டளை வார்த்தையை பேச முடியும். ஆண்டவர் அதிகாரத்தின் பகுதி மூலமாக எனக்கு பேசினார். பலமுறை இந்த வசனத்தின் அதிகாரத்தின் பின்பற்றுகிற ஒவ்வொரு வசனங்களும் என்னுடைய வாழ்க்கையை அது பயிற்சினது, தைரியப்படுத்துகிறது. இன்றைய காலையிலே உங்களுக்கு நான் நிற்கும்படியாக என்னை பலப்படுத்துகிறது. என் காதில் கேட்க தேவன் சொல்ற வார்த்தை தேவ சமூகத்திலே 8ஆம் வசனத்தில் ஒரு பொதிஷனார் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குகிறேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குகிறேன் என்ற வார்த்தையை தேவன் என்னோடு தெளிவாய் பேசி அது முன்புள்ள பகுதிகள் பின்புள்ள பகுதிகள் எல்லாவற்றும் பலமுறை ஒவ்வொரு நாளும் பலமுறை வசன வாசனை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக அதை 1ஆம் தேதி காலையிலே நான் உங்களுக்கு வார்த்தையை சொன்னேன். அந்த வார்த்தையை வைத்து அந்த ஆண்டுடைய இரக்கத்தை குறித்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது, தேவன் எப்படிப்பட்டதா இறங்கினால் அவர் யாருக்கு இரக்கம் செய்ய முடியும் என்கிற காரியத்தை தியானித்து அதற்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, ஒரு இரக்கங்கள் எனக்கு தேவை, ஆண்டவரே ஒரு இரக்கம் எனக்கு அவசியம் என்பதை உணர்ந்து நான் அந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து தியானமாய் நாங்கள் அவர்களே உங்களோட வார்த்தையை நான் பகிர்வுபடியாக நான் விரும்புகிறேன்.
இது வசனம் கடுமையாக சொல்லி வாசிப்போமா? 54 அதிகாரம் 8ஆம் வசனத்தை எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கும். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். வசனங்கள் ஒவ்வொருவருடைய உயிர் பெற்று வந்ததோட வாழ்க்கை காணப்படுது. சொல்லும் பொழுது உனக்கு இறங்குவேன். ஆண்டவர் காலங்களே நமக்கு ஒவ்வொருவரை பார்த்து தனிப்பட்ட முறையில் இதுவரை இறங்கும் செய்தார். இனிமேல் ஆண்டு சொல்றார், உனக்கு நான் என்ன செய்வேன், இறங்குவேன் என்று. அதை யார் சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்லும்போது கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். உன்னை ரட்சித்தவர், ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டவர். அவர் சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு நினைச்சேன் நான் இறங்குவேன். அதே வேகமாக வசனங்களை நான் சொல்ல எல்லாம் குறிப்பிட்ட நேரத்தை முடித்து குறிப்பிட்ட நேரத்தை எல்லாம் சுற்றி திரும்ப 8வது ஆறாண்டே அரசாங்கத்தின் அவருடைய ஆணையை செய்வதனாலே தேவனுடைய வார்த்தையை நான் சுருக்கமாக மாற்ற வேகமாக சொல்லி விரும்புகிறேன். வேத வாசனுடைய கிருபையை குறித்து நான் யோசித்துக் கொண்டு விடுகிறே, அவருடைய இலக்கத்தை குறித்து நான் தியானித்த விடுகிறே. ஆண்டவருடைய வசனங்கள் புலவனின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். புலவனின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கேட்க வாசிக்காப்போம். அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவை கத்தர் வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் உதவி செய்தாலே அதற்கு ஒரு முடிவு வச்சிருக்கிறார். எவ்வளவுதான் உதவி செய்வது அப்படின்னு ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவங்க கேட்கிற கூட உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி உண்டாகிவிடும். எல்லாவற்றிற்கும் ஒரு லிமிடேஷன் உலகத்தில் இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே லிமிடேஷன், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் பேரும் சொல்றது ஆண்டவருடைய இறக்கங்களுக்கு என்னையா முடிவே இல்லை. ஹல்லேலூயா. இவ்வளவு இறக்கம், ஆண்டவருடைய இறக்கம் மாத்திரம் அது ஒரு லிமிட்ல இருக்குமானா இந்த காலங்களில் நாம் நீங்கள் இருக்கவே முடியாது. இதோட போச்சு அப்படி விட்டுருந்தாருன்னா, வெட்டி இருந்தாருன்னா நாம் நீங்களும் இருக்க முடியும் சொல்லி அதேவுடைய இறக்கங்களுக்கு என்ன கிடையாது, முடிவே இல்லை, லிமிட்டே கிடையாது. இறக்கங்களை பாராட்டி கொண்டே இருக்கிறார்களாக வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 119ஆம் சங்கீதம் 156ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கிருபை குறித்து 119ஆம் சங்கீதம் 156ஆம் வசனம். உம்முடைய இரக்கங்கள் எப்படி இருக்கலாம், மிகுதியாய் இருக்கிறது. ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய இரக்கத்திற்கு அது மிகுதி என்ன முடியாது. அதான் சொல்ல என்லெஸ் என்று சொல்லப்படுகிறது. நீங்க மிகுதியான இரக்கமாக இருக்கிற ஆண்டவரே என்று சொல்கிறார். நெகேமியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல நெகேமியா சொல்லும்போது ஆண்டுடைய இரக்கத்தை பற்றி சொல்றார். 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். நெகேமியா 9 புத்தகம் உம்முடைய மிகுந்த இரக்கங்கள் என்று எழுதப்படுகிறது. மிகுந்த இரக்கம், கிரேட் மெர்சி. உம்முடைய மிகுந்த இரக்கம், ஆண்டுடைய இரக்கம் மிகுந்த இரக்கம். இன்னும் அதை காட்டிலும் 2 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தாவீது சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக அவன் ஜனங்களை என்ன துவங்கிவிட்டார், என்ன துவங்கினார். ஆகவே வாதை தேசத்தில் ஏற்பட்டது. தேவன் கார்த்திகத்தை அனுப்பி சொன்னார், இந்த காரியத்தை நான் முன்பாய் வைக்கிறேன், நீ இறையாளனை தெரிந்து கொள் என்று சொல்லும் பொழுது நான் பெரிய இடுக்கடியில் அகப்பட்டேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொடிய இடுக்கடியில் அகப்பட்டிருக்கிறேன். காரணம் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, வெரி கிரேட் என்று எழுதப்படுகிறது. மகா பெரிய இரக்கம். தேவனுக்கு பாவம் செய்தவர்களே, தேவன் என்ன என்று சொல்லியிருக்க அந்த வார்த்தையை மீறி அவன் ஜனங்களை எண்ணினாரே. இந்த காரியத்தை உடனே தெரிந்து கொள், நாம் செய்ய போகிற கர்த்தர் சொல்கிறான்னு சொல்லும்போது ஆண்டுடைய இரக்கம் மகா பெரியது, அவருடைய கருத்தால் இருக்கிறார்கள் என்று சொல்லி தாவீது சொல்லி பார்க்கிறோம். தொழில்பிள்ளைகளே, நாம் நித்திய கிருபையோடு இறங்கினேன் சொன்னார்களா, அந்த ஆண்டுடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அந்த ஆண்டுடைய இரக்கம் மிகுதியாக இருக்கிறது. அந்த ஆண்டுடைய இரக்கம் பெரியது. அந்த ஆண்டுடைய இரக்கம் மகா பெரியது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேறு தேவன் இரக்கம் பாராட்டின சில மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து யோசித்து பார்த்தேன். சில ராஜாவுடைய வாழ்க்கை, சில ஜனனுடைய வாழ்க்கையை தேவன் எப்போது இரக்கம் பாராட்டினார், எந்த சூழ்நிலை என்ன செய்தார்கள், எப்படிப்பட்ட தேவனை இரக்கம் பாராட்டினை தூக்கி எடுத்தார்கள் குறித்து
சில சம்பவங்கள் 1-2-3 சம்பவத்தை மாத்திரம் நினைவுபடும்படியாக நான் விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை நேராக திருப்பினால் அங்கே ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டதை வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது இந்த ராஜாவை குறித்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே பகுதியிலே அவன் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் யோவாசின் நாட்களில் எல்லாம் சீரியாவின் ராஜாவை ஆசேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். இந்த யோவாஸ் ராஜாவாய் இருக்கிறான். அப்பொழுது இந்த நாட்களில் சீரியாவின் ராஜாவாகிய ஆசேல் அவனை ஒடுக்கினான் என்று சொல்லப்படுகிறது. பிரச்சனையை கொடுத்தான், அது அவனை நெருக்கினான். அவனுக்கு பல விதத்திலும் எந்தெந்த விதத்தில் துன்பத்தை கொடுக்க வேண்டுமோ அந்தந்த விதத்திலே தேசத்திற்கு அவன் துன்பத்தை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி, கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி என்று எழுதப்பட்ட வார்த்தையை வாசிக்கிறோம். யோவாசின் நாட்களே அவர்கள் நெருக்கப்பட்டாலும் ஆசையில் பயங்கரமாக ஒடுக்கினாலும் தேவன் தயவாய் இறங்கினாராம். அதுக்கு காரணம் என்ன என்பதை குறித்து எழுதப்படுகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவரோடு செய்த உடன்படிக்கையையும் அவர்களை அழிக்க சித்தமாயினாலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மனதுருகி அவர்களை செய்தாங்க நினைக்கலாம். அது மாத்திரமல்ல, கடைசி யோவாஸ் யோவாஸ் ஆசைகளோடு யுத்தம் பண்ணி என் தகப்பனாகிய யோவாசின் கையில் பிடித்துக் கொண்ட பட்டணங்களை அவர் குமாரனை எல்லாரையும் மீண்டு கொண்டாங்க வாசிக்கிறேன். தேவன் இறங்க யோசிப்பார். ஆண்டவர் நம்மோடு பண்ண உடன்படிக்கைகள், நமக்கு செய்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நினைவுகிறாரே. கண்ணத்தையோடு நெருக்கப்பட்ட நேரங்கள், ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் இறங்கினாலே தேவனை அவர்களை விடுவித்திருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார். அந்த தேவன் இறைவன் மாத்திரமல்ல, இன்னும் நம்முடைய வரப்போற நாட்களில் ஆண்டவர் மகிழ்ச்சியாக நித்திய திருவிழாவுக்கு இறங்குவே என்று ஆண்டவர் சொல்கிறார். அவை தேவன் பண்ண வாக்குத்தத்தங்களை, உடன்படிக்கை, நாம் அவரோடு பண்ண உடன்படிக்கைகளை அவர் நடக்கிற கர்த்தர் அல்ல. ஆபிரகாமுடைய, ஈசாக்குடைய, யாக்கோபுடைய பண்ணின உடன்படிக்கையை நினைத்து தேவன் இறைவனாக வாசிக்கிறோம். ஆசிரியர் கையில அவர் ஒப்புக் கொடுக்கவில்லை, மாறாக ஆசிரியருடைய கையில் குமாரனாகிய யோவாசுடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் என்பதாக வாசிக்கிறோம். கர்த்தருடைய இரக்கம் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2 நாளாவது புத்தகத்தில் வாசிக்கிறோம். அங்கே வாசிக்கிறோம், மனாசே என்கிற ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் போனார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. 2 நாளாவது புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்க 2 நாளாவது புத்தகம் 33ஆம் அதிகாரம் 2 நாளாவது புத்தகம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வாசித்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை நினைவை குறித்து வாசிக்கிறார். அது பின்ன முன்னாள் கலாம் வழிதப்பி போன நிலைகள் 10ஆம் சட்ட சுருக்கமாக வாசிங்க. 33:10 கர்த்தர் மனாசேயோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல, எவ்வளவோ வசனத்தை சொன்னார்கள். தேவன் தீர்க்கதரிசனமாய் வார்த்தையை சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை செவிமடுக்கவில்லை, கீழ்ப்படியாமல் போனார்கள். அந்த வேளையிலே தேவன் என்ன செய்தாரா? ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் வசனம் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடியில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார். சிறை கொண்டு போன ஒரு நிலைமை. தேவனுடைய வார்த்தையை கேட்காதனால நான் சொல்ல பார்த்தீங்களா, கொஞ்ச காலம் தேசாய வாசிக்கிறோம், இவை கொடுமை கைவிட்டு என்று சொல்ல வார்த்தை சில விஷயங்கள் தேவன் கைவிட்டது போல ஒரு சூழ்நிலை. ஆகவே அவனை கட்டி அவனை கொண்டு போனாங்க, சிறைப்படுத்தி கொண்டு. அடுத்த வசனம் வாசிக்கிறோம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி பல சந்தர்ப்பங்கள் வசந்த வாசை இப்படிப்பட்ட சொன்ன ஆண்டவர் நியாயத்தை கொடுத்து விட்டார். கீழ்ப்படியாதனால சொல்லி சொல்லி கேட்கறதால அவன் கொண்டு போய் விட்டார் நிலைமை போட்டு. ஆனா தேவ சமூகத்திற்கு நான் ஆண்டவரே உங்களை தவிர வேற வழி இல்லப்பா, நீங்க உங்களை தவிர வேற மார்க்கம் இல்லை என்று தேவ சமூகத்தில் கெஞ்சி அவன் தன்னை தாழ்த்தினான் என்று எழுதப்படுகிறது. தன்னை தாழ்த்தினான். தாழ்த்தின வழியிலே வேத வார்த்தை வாசிப்போம். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போதே கர்த்தர் அவன் கெஞ்சுதலுக்கு என்ன செய்தார்கள்?
இந்த ஆண்டவர் இருதய கடினமுள்ளவர் அல்ல, இருதய கடினமுள்ளவர் அல்ல. ஆண்டவர் நோக்கம் பேச்சினான். ஆண்டவர் சத்தியப்படி அவர் போது உண்மை. ஆண்டவர் இமை போது உன்னை கைவிட்டே சொல்ல பார்த்தபடி இமை போது முகத்தை மறைத்துக் கொள்வது உண்மை. ஆனால் அவனோ ஆண்டவரே நீதான் எனக்கு உதவி, உண்மை தவிர வழியில் ஆண்டவரே என்று சொல்லி எந்த விதத்தில் கெஞ்சிருப்பான். ஒரு ராஜா அவன் கெஞ்சிருப்பான், எந்த விதத்தில் கெஞ்சிருப்பான் யோசிப்பாங்க. கெஞ்சி தன்னை தேவ சமூகத்திலே தாழ்ந்ததுனாலே விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்திற்காக சிறைப்பட்டு போனவரை விடுதலாக இருப்பதே சாக்காரியம் அல்ல, ஆனால் தேவனால் கூடாத காரியம் கொண்டுள்ளது. ஹல்லேலூயா. அதாவது நித்திய கிருபையுடன் இணைவே சொன்னார் அல்லவா, இறங்குகிற கர்த்தர் அவரால் எல்லாம் ஆகவே என்று வாசிக்கிறோம். ஓடுகிறான் அல்ல, பிரயாசமாக அல்ல, இறங்குகிற கர்த்தரால் எல்லாம் முடியும். கர்த்தருடைய இந்த காலையில் இறங்குகிற கர்த்தர் உங்க வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். முடியாத இம்பாசிபிலிட்டி நடக்காது, இது முடியாது, அவ்வளவுதான் சொல்லி நினைத்த காரியம். ஆனால் தேவனோடு தெரிஞ்சவர்களே, தேவனோடு ஜெபித்தவர்களே, ஜெபிக்கிறான் எல்லாம் நடந்துருமா? ஜெபித்தால் எல்லாம் முடியுமா? ஜெபத்தால் எல்லாம் சாதிக்க முடியுமா? தேவனுடைய பிள்ளையே, ஜெபத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் என்ன சொன்னாரு? ஜெபம் தேவனுடைய கரத்தை அசைக்கும், தேவன் உலகத்தையே அசைப்பார். ஹல்லேலூயா. அவன் நாட்கள் அதிகமாக நம்ம கூடி ஜெபிக்கிறோம். நம்ம கூடி ஜெபிக்க முடியாத பூமியில் ஏதாவது பெயர்களை அதிகமாக ஜெபிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஜெபத்தை தவிர இனி வரப்போற உலகத்தில் மாற்றம் வேற ஒன்றும் இல்லை. நான் கடந்த நாள் அதிகமாக 8ஆம் வரை புத்தகமாக பேசிக்கொண்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 20 செய்தியமாக பேசியிருக்கேன். அது ஒன்றில் சொல்லுவது லூக்கா 20:36 ஃபெமிலியரானவர்கள் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு நாளே ஆண்டவர் அந்த வார்த்தையை உணர்ந்தவர்களே என் உள்ளம் அதிகமாக நடுங்கினது. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி செய்யுங்க. விடுதலை வார்த்தையில வாசிக்கிற பிரசங்கம் இருக்கிறேன். ஆனா வார்த்தையுடைய ஒரு உண்மையான உணர்வு ஒரு நாளை கர்த்தர் உணர்த்தினார். ஜெபம் என்பது சாதாரண ஒன்று அல்ல. ஜெபம் என்பது ஒரு பெரிய வலிமை உள்ள ஒரு காரியம். நான் பிரசங்கமானாலே தேவனுடைய குமாரனாய் இருக்க முடியாது, அல்லது நான் அன்னதானம் பண்ணுவதனாலே தேவனுடைய ஊழியரை தாங்குவதனாலே ஊழியரை புரிவாக்குவதனாலே நான் தேவ சமூகத்தை ஆலோசனை ஜெபம் பண்ணி விழித்திருப்போம் மாத்திரம் தான் எனக்கு முன்னாடி தருவது. உலகத்தை பாருங்கள், ஜெபத்தின் வழியை பாருங்கள். சிறைப்பட்டு போய்விட்டார், ராஜா அடிமையாகி போய்விட்டார். ஆனால் ஜெப தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே ஆண்டவருடைய விடுதலையாகி தன்னுடைய சுய தேசத்துக்கு வரும்படியாய் கர்த்தர் இறக்க பாராட்டினார். ஹல்லேலூயா. ஆகிய கர்த்தரை பிடிக்கிறேன். கர்த்தர் நமக்கு இறங்குகிறது, தேவன் இறங்குகிறது. அதனால் ஒருவேளை தேவனுடைய வார்த்தையை விட்டு நம்ம விலகி போயிருக்கலாம், தேவனுடைய வசனம் விட்டு புறமாய் செய்திருக்கலாம். அந்த காலையிலே ஆண்டவர் சொல்றாரு, நாம் நித்திய கிருபைகள் உனக்கு நினைச்சு வேணாம் தேவன் கைவிட்டது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறார். தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்வது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறார். ஒத்தாசையற்ற ஒரு நிலைமையில் உங்கள் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தையால் நான் தெளிவாய் தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், நித்திய கிருபையோடு இறங்குகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இரக்கம் பாராட்டிக் கொண்டிருப்பார், இரக்கம் பாராட்டிக் கொண்டே இருப்பார். சொன்ன வார்த்தை மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை 2 முறை சத்தத்தை கேட்டு பைபிள் எங்க இருக்கு தெரியாது. அந்த வசனம் பைபிள் இருக்கு தெரியும், ஏசாயா இருக்கு தெரியும், அந்த குறிப்பிட்ட பகுதி எனக்கு தெரியாது, எங்க இருக்கு தெரியாது. நித்திய கிருபையுடன் இறங்குவேன், நித்திய கிருபையுடன் இறங்குவேன். வார்த்தை உட்கார்ந்து திருப்பி ஏசாயா திருப்பது வசனங்கள் அதிகாரம் முழுவதும் வாச தேவ சமூகம் ஒவ்வொரு வசனங்களுடைய தேவனை தைரியப்படுத்தாங்க. ஆண்டவர் இறங்கியிருக்காங்க. உண்மையுடைய மனசே தேவ ஜனங்களுக்கு மூலமாய் ஜனங்களை பாவம் செய்யப்படுவது மாத்திரமல்ல, தேவ ஜனங்களை தேவனுக்கு தூரம் பண்ணலாம் சொல்லப்பட்டது. தேவ ஜனங்களை கர்த்தர் ஆலயத்தை பாவம் செய்யலாம், அவனும் பாவம் செய்யலாம், ஜனங்களை கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு சர்வ செய்யலாம். தேவனோக்கி கெஞ்சி தேவ சமூகத்தை நோக்கி தாழ்த்தியவில்லை. தேவன் மகாபெரிய அற்புதத்தை செய்து தேசத்துக்கு திரும்ப கொண்டு வந்ததை நான் பார்க்க முடியும். அப்ப எழுதப்படுகிறது, ராஜ்யம் வரப்படினா அந்த 17 வாசனை பின்பற்றி வாசிக்கிறோம். கர்த்தரே தேவன் என்று அப்படி நினைச்சுதான் மனாசேனா ராஜா தேவன் தெரியும், ஆண்டவர் தெரியாது. ஆனா ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இது முடியாது எல்லாம் கைவிடப்பட்டு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட வேலை ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் முடியாத காரியத்தை செஞ்சு திரும்ப அந்த தேசத்துக்கு கொண்டு வந்தவனே அழுது வந்தான். ஐயோ இந்த ஆண்டவரை போன வேற
ஆண்டவர் இல்லை. ஹalleluya. இந்த ஆண்டவரை போல இறக்க செய்வதற்கு வேற ஒரு தேவன் இல்லை என்பதை அறிந்தவனாக அவன் என்ன செய்யுமா எல்லாம் அடுத்து வந்து அவன் காரியங்களை செய்ய ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம். தேசத்தை அவன் சபைப்படுத்ததை பார்க்கிறோம். 15 வாசிக்காமோ ஆலயத்திலிருந்து எல்லா பலிவிடம் அவன் கட்டி வச்சிருக்க ஆண்டவருக்கு இருக்க ஆண்டவருக்கு பல பலிவிடம் கட்டிட்டான். ஆனா இப்ப ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டாரு, என்ன தள்ளிவிடலையே, நான் ஒரு தேவன் தூரமானாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தாலும் கீழ்ப்படியாலும் ஜனங்களை பாவம் செய்ய பண்ணியிருந்தாலும் தேவனுக்கு ஜெபிக்கவில்லை. ஆண்டவரை இறக்க பாராட்டினாலே என்பதை அவன் அறிந்து கொள்ளமாய் இவர்தான் ஜீவன தேவன் என்பதை அறிந்து எந்த பலிவிடங்களை கட்டினானோ அதை என்ன செய்தாங்க உடைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். ஆலோசனை சொன்னாங்க, சொன்னான்னு சொல்லல, என்ன சொல்றது? கட்டளையிட்டான். இவரை ஆராதிக்க வேண்டும். காரணம் என்ன? தேவனுடைய இரக்கத்தை அவன் கண்டதனாலே. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இரக்கத்தை அனுபவிக்க நம் கர்த்தர் யார் என்பதை காட்டுகிறாய். கர்த்தருடைய கண்களை திறப்பார். ஹalleluya. அதை பிறகு தேவனுடைய பின்வாங்குவாங்க. தேவன் அறிந்து கொண்டா தேவனுடைய இரக்கத்தை புரிஞ்சு கொண்டோம்னா தேவனுடைய இரக்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க மாட்டானால் என்னவென்னா பரவாயில்ல, நாம் முன்வைத்த காலத்தில் இருக்கவே மாட்டாங்க. ஒரு தேவனுக்கு விரோதமாக பலிபீடத்தை கட்டியது உண்மை. அதே பலிபீடத்தை அவனே செய்தார். ஜனங்களை தவறான வழிக்கு கொண்டு சென்றவன் அவன்தான். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் பண்ணினவன். ஆனால் இப்பொழுது சொல்கிறார், கர்த்தர் தேவன், அவரை ஆராதிக்க வேண்டும் என்று எல்லா பட்டத்திலும் அவன் கட்டளையிட்டார். வாசிக்கிறோம் கர்த்தருடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம். இந்த காலங்களிலே நமக்கு நம்முடைய குடும்பத்தில் ஆனவர் சொல்றாரு, உன் மீட்பராயாக சொல்ற நித்திய கிருபையுடன் உனக்கு நினைச்சேன். அதான் என்ன சொல்றார் ஆண்டவர், குடும்பத்தில் அற்புதங்களை செய்ய போகிறார், குடும்பத்தின் தேவையை சந்திக்க போகிறார், குடும்பத்தை ஆச்சரியமாய் அற்புதமாக நடத்த போகிறார். நீங்க எல்லாம் இதோட முடிஞ்சு போச்சு, இந்த லாக்டவுனை வாழ்க்கையெல்லாம் போச்சு, இனி காரியெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ எவ்வளவு நினைக்க இல்ல. அவன் நினைச்சது உண்மை, அவன் ஆசை நினைச்சது உண்மை. நீ என்னை சிறைப்பட்டு கொண்டு போய்விட்டார்கள், நீ அன்னை தேசத்தில் அருமையாக இருக்க வேண்டும் நினைத்தான். அந்த சூழ்நிலை தேவனை கூப்பிக்கவில்லை. கர்த்தர் சிறையை பாய்ச்சலை கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. இரக்கசிறை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் சிறையிலும் அவர் ஆட்சி அவர் அற்புதத்தை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நெகேமியா 9:27-28 நான் சொல்கிறேன். நெகேமியா சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டினதை அவர் சொல்கிறார். இஸ்ரவேலை எகிப்திலிருந்து தேவன் அவர்களை புறப்பட பண்ணி கானான் தேசத்திற்கு வழிநடத்திய சம்பவத்தை குறித்து அவன் எழுதிக் கொண்டே வருகிறான், சொல்லிக் கொண்டு வருகிறான். அந்த வேளை இஸ்ரவேலர்கள் எவ்வளவோ போராட்டம் பண்ணினார்கள், தேவனுக்கு எத்தனையோ நன்மை பெற்றார்கள், செங்கடலை கடந்து வந்தார்கள், மாறாவின் கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றி குடித்தார்கள், கண்களில் தண்ணீரை குடித்தார்கள், எத்தனை அற்புதங்களை அறிவித்தார்கள். வஸ்திரங்கள் பிரசாதம் போல அப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவர்கள் தேவனுமாய் சேர்ந்து விடவே கர்த்தர் இரக்கம் பாராட்டினார் என்று வாசிக்கிறோம். அவர்கள் தேவன் இறங்கினார், அவருடைய வாக்குத்தத்தப்படி தேசத்திற்கு அவர்களை கொண்டு வந்தார் என்பதாக வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷத்திலே, மத்தேயு இயேசுவிலே கானானிய ஸ்திரீ வந்தாள், அங்கே மார்க்கசிலே குருடன் வந்தான். அவங்களா ஆண்டவரை பார்த்து கூப்பிடும்போது, தாவீதின் குமாரனே என்ன செய்யும்? இத்தனை அவங்களுக்கு தாவீதின் குமாரன் இவனுக்கு சம்பந்தம் இல்லை. கானானிய ஸ்திரீ சொல்கிறாள், அவர் பிரஜாஜன ஸ்திரீ ஆண்டவரே இயேசு சொன்னாரு, என்னம்மா நான் இவனா இருக்க, நான் உனக்கு நினைச்ச மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னவர்தான். அவருக்கு என்ன தெரியும்? தேவனுடைய பதவியை கூப்பிட்டான். யார் ஒத்தாசை கிடையாது, வாழ்க்கை குறித்து எந்த ஒரு காரணம் அவன் ஆதரவு யாரும் இல்லை. தாவீதுமானே இறக்கப்பட்டவர்களே, தன்னுடைய வாழ்க்கையை இரக்கம் பாராட்டி அற்புதத்தை செய்ததை பார்க்கிறோம். ஹalleluya. அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு எனவே என்ன அர்த்தம்னா சும்மா வெறும் வார்த்தை அல்ல, உங்க வாழ்க்கையில அற்புதங்களை கட்ட செய்வார். ஹalleluya. உங்க சூழ்நிலையை மாற்றுவார், உங்க சிறையை மாற்றுவார், வாழ்க்கை நிலைமையிலான மாற்றி ஆண்டவர் வாழ்க்கையை செழிப்பட செய்யும்படியாக கற்றுக் ஆறு நிலைமை அடைய முடியாது, எழுது மரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் செய்தார். அதான் நித்திய கிருபையுடன் இந்த கிருபையை சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப அந்த நித்திய கிருபை என்பது இந்த நினைவுகள்
முடியாது. நித்திய கிருபையுடன் செய்யப்பா தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம். இந்த காலையிலே ஒரு 4 வார்த்தை மாத்திரம் 4 வசனம் மாத்திரம் சொல்லி நம்மளுக்கு விரும்புகிறேன். யாரு கத்தை இறக்க பாராட்டுவார்? நான் நீங்களும் அந்த இறக்கத்தை கத்தர்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளணும். சம் கண்டிஷன், சில நிபந்தனைகள் வைத்திருக்கிறது, சில காரியங்கள் ஆண்டு சொல்லிட்டு இருக்கிறார். அந்த காரியத்தை வாழ்க்கை நிறைவேற்றும் பொழுது ஆண்டுடைய இறக்கத்தை நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம முடிவில்லாத இறக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டே முடியும். எல்லாத்தையும் 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்துல மிக நல்ல அறிவான வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் பயப்படும் போது கர்த்தர் இருக்கிறார். நாட்டில் தேவன் பயப்படுகிற பயம் உலகத்தில் இல்லை. ஆவிக்குரிய மக்கள் மத்தியில் இல்லை. குறைபடுத்துவதில்லை. கொள்ளை நோய் இருக்கிற பயம் கூட யாரும் இல்லை. ஆண்டவர் தேவஜனமே, தேவனை நாட்கள் வாழ்ந்திருக்கிறோம். நாம் நீங்களும் தேவனை இறக்கம் பண்ண முடியாது. கத்தனை இறக்கம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை வேக வாசிக்கிறோம். இறக்கத்தை பெற தைரியமாய் கிருபாசனை செயல்படும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கருவி அடைமுடியாக தைரியமா ஆண்டவர் இறக்கம் இறக்கப்படுகிற கத்தரவர் ஆண்டு சோதர் பிரவேசி ஆண்டு இறக்கத்தை ஒவ்வொரு கத்தரையும் இருக்கும். இறக்கப்படுவது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் நிரப்பப்படும். தேவனுக்கு பயப்படுற பயத்தினால் நிரப்பப்படும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது என்ன? எந்த இடத்துக்கு போனாலும் தேவனை பார்க்கிறார் என்ற உணர்வு தான் தேவனை பயப்படுகிறார். நான் வீட்டில் இருந்தாலும், ஸ்கூலுக்கு போனாலும், வேலை இருந்தாலும், நண்பர்களோடு இருந்தாலும், எங்கே இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவனை பயப்படுகிறார். எல்லா வசனங்களும் ஒட்டுமொத்தமா சார சொல்லணும். ஆண்டவரை பார்க்கிறார் பயம். ஆனா தேவன் விட்டுவிட்டார் நான் போறதில்லை. தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நினைப்பேன். தேவன் விருப்பமில்லாத காரியத்தை பார்க்க போவதில்லை. எங்கனாலும் தேவனை பார்க்கிறார் என்று உணர்வேன். இன்னொருத்தரை குறித்து நான் குற்றம் சொல்ல மாட்டேன், புறப்பட மாட்டேன். என் ஆண்டவர் பார்த்து மற்றவங்க பார்த்தாங்கன்னா ஐயோ போய் ஆந்திரம் இல்ல தேவன் பார்க்க பயம் வந்துச்சுன்னா தேவனை பயப்பட வேண்டும். எங்க போனாலும் பயிர்வாசிக்கும், எங்க தான் செடிக்கும், தேவனை தேடுவோம். நான் ஆண்டவருடைய பாடுவே பயப்பட பயத்தினாலே நிரப்புதான். அதான் எது இருக்கோ இல்லையோ தேவனை பயப்படுகிற பயம் ரொம்ப அவசியம். தான் இறக்கத்தை கர்த்தர் தமது பயந்தவர்களுக்கு இறங்குகிற அவசியம். அவர் பயப்பட பயத்தினாலே நிரப்பப்படும். பாவத்தை விடுவதற்கு தீமை விருப்பதே கர்த்தருக்கு பயப்பட பயப்படும். பாவமான காரியங்கள், தீமையான காரியங்கள் அதான் சொல்லி ஒரே வார்த்தை தேவன் பார்க்கிறார் என்கிற உணர்வோடு வாழ்வோம். தீமையான காரியம் வரும்போது குறை சொல்கிற கூட்டத்தில் நாம் கோசம் நம்ம ஒதுக்கி கொள்வோம். தீமையான காரியத்தை கேட்பதற்கு நம்முடைய காதல் ஒதுக்குவோம். தீமையான காரியம் பார்ப்பதற்கு நம்முடைய கண்கள் மூடிடுவோம். தீமை செய்வோடு நாம் இணைந்து தீமை செய்ய மாட்டோம். நம்முடைய கப்பல் வலிக்கும். அதான் கர்த்தருக்கு பயப்படும். அவசர தீமையை வெறுப்பது, தீமையை செய்யாதிருப்பதல்ல, வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும். பொருளாதார விலகுவதற்கு கூட பயப்பட பயம் நடக்கும். யோசிப்பு வாழ்க்கை தேவன் பயப்பட பயத்திற்கு வாசம் முற்றிலுமாய் கீழ்ப்பட்ட தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஆபிரகாம் தன் ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலிசத்தை கேட்டவர்களே, அதை அர்ப்பணித்தவர்களே, பரலோகத்தில் இப்போது நீ பயப்பட்டார் இருக்கிறார். தேவன் கேட்ட டிமாண்ட் பண்ண தேவன் இடத்துல கேட்ட காரியத்தெல்லாம் பலிவிடத்தில் ஆண்டவரே நான் வச்சிருக்கேன். விருப்பமான காரியம், தூக்கமாக இருக்கலாம், சாப்பாடா இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், நீ விரும்பின காரியம் இருக்கலாம். ஆண்டவர் உரையை அதை ஒப்புக்கொண்டு சொல்றார். சரி ஆண்டவரே, அதான் தேவனுக்கு பயப்படுகிறது. பார்வையிலே தேவனுக்கு பயப்படுவோம். தன்னுடைய கிருபையை அளவில்லாமல் பெற்றுள்ளோம். ஆமோசி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆமோசி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒருவேளை சேனை
இறங்குவார் என்பதா தீமையை வெறுங்க, நன்மை செய்யுங்க செய்யுங்க. தீமையை முதல் சொல்ற தீமையான வெறுத்து நன்மையாக செய்வது. கர்த்தரை அவர் நமக்கு இறக்குவார், நம்மை இறக்க பாராட்டுவார். மல்லியாண்டு முதலாம் அதிகாரம் வாசிங்க. இன்னொரு வருஷம் சொல்லி நம்ம விரும்புகிறேன். மல்லியாண்டு முதலாம் அதிகாரம் வாசனம். இப்பொழுது தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது ஆண்டவனோடு கெஞ்சன். ஒரு சாதாரண ஜெபம் அல்ல. மனாசே அப்படிப்பட்ட நிலைகளை இருந்திருப்பான எப்படி கெஞ்சி பண்றதை கொஞ்சம் அவங்க கற்பனை செய்வார். நான் சில பார்த்துருக்கேன். ரோட்ல வந்து டிராபிக் போலீஸால பிடிச்சிக்குவாங்க. முதல்ல அப்படி பேசுவாங்க அந்த பையன். அவர் எல்லாத்தையும் பிடிக்க போது ரொம்ப கெஞ்சாங்க. சார் 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 அவர் போறப்பெல்லாம் மனாசை எப்படி கெஞ்சி பண்ண யோசிப்பாரு. அதனால சொல்லப்படுது கெஞ்சுங்க. அவர் நினைச்சுவாங்க சில சொல்லுவாங்க செஞ்சா செய்ய ஆண்டு ஜெயலா போட்டோம் அப்படின்னா ஆண்டு அப்படி ஆண்டவர் நம்ம உடனே கெஞ்சு இந்த காலை ஆண்டவரே இந்த கதை உதவி செய்ய ஆண்டவர் நம்ம தாழ்த்து கெஞ்ச நடந்துச்சுன்னா நம்ம தாழ்த்துக்கிறோம். தாழ்த்துகிற ஒரு மனுஷன் தான் கெஞ்ச முடியும். அவர் தேவ சமூகத்தை தாழ்த்தும் பொழுது அவர் மேல இறங்குறாங்க. வாசிக்கிறோம். கடைசி மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வாசிங்க. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இறக்கப்படுவார்கள். நம்ம தேவ சமூகத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருக்கு நாம் இறக்கணும், ஜனங்களுக்கு இறக்கணும். இந்த லாக்டவுன் பீரியட்ல அநேக தேவ விழிப்புகள் மற்றும் உதவி செய்யும்படியாக அவருடைய இரக்கத்தை கருத்தை நீட்டினார். உதவி செய்தார் பல விதங்களில். சரி, இறக்கப்படுவர்கள் அவருடைய இறக்க பாராட்டு பயிற்சி சொல்றது போவார்கள். இறக்கம் மேன்மை பாராட்டணும். அந்த ஜனங்கள் செய்கிற இறக்கம் ஆண்டவருக்குனால அது மேன்மை பாராட்டு. மற்றவர் தெரியாம இருக்கலாம், இவர்தான் கொடுத்தார் இவர் செய்தார் என்பது பப்ளிசிட்டி பண்ணப்படமாக இருக்கலாம். நாங்கள் எப்படி கிடைக்கப்படுது என்பதை மற்றவர் அறியாத இருக்கலாம். தேவன் அந்த இறக்கத்தை நினைவு அதை மேன்மை பாராட்டுகிறார். அதை நானும் நீங்களும் தேவனிடத்தில் இறக்கத்தை பெறவே மாட்டா. நம்ம மற்றவர்கள் என்ன செய்யணும்? ஹார்டாக இருக்க நம்முடைய இருதயம் கட்டின இருதயமாக இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் இறக்கப்பட்டது. இறங்குவோமா நாம் தேவ சமூகத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால நிரப்பப்படுவோம். தீமையான காரியத்தை நம்ம வெறுப்போம். தேவ சமூகத்தை நோக்கி நாம் கெஞ்சுவோம். லாபமாக நாம் இறக்க செய்வோம். அவன் இறக்க பாராட்டு சொல்வது இறக்க பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து சுவிசேஷம் சொல்வதும் இறக்க பாராட்டதான் சொல்றோம். மற்ற இறக்க பாவம் செய்கிற மக்கள் மேல ஒரு நாம் நன்மை செய்வது மாத்திரமல்ல, அது ஒரு வகையான இறக்கம். அது கட்டாயம் செய்யணும். ஆனால் இன்னொரு இடத்துல பாவம் இருக்கிற மனிதனுக்கு சுவிசேஷம் சொல்வது அவர்களை நாம் இறக்க பாராட்டுவோம். இறக்க பாராட்டுவோம் செய்யும். அப்புறம் சார் அற்புதமாக உணர்வுனாலே மத்தை இணைப்புள்ள வயது ஆனாலும் நித்தியங்களுடன் உனக்கு இறைவன் என்று மீட்பர் கற்று சொல்கிறார். மீட்பராகிய கற்று சொல்கிறார். நித்தியங்களுடன் உனக்கு இந்த காவலுடைய வார்த்தை தேவ சமூகத்திலிருந்து ஒரு வார்த்தை. தேவன் எனக்கு தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை. ஆண்டவர் என்னோடு 2 முறை வார்த்தையை பேசினார். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவே, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவே. எப்படி புரியுது? கதை கொடுத்து யோசிப்பார். யோவாஸ் ராஜாவுக்கு கதை மனாசே தேவனோடு கெஞ்சினவர்கள் அவருக்கு இறங்கினார். இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் தேவன் இறக்கமாக இறங்கினார். பிரபுவுடன் தானான ஸ்திரீ இப்படிப்பட்டவர்களா தேவனுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் ஆண்டவரே எனக்கு
நீ வாழ்க்கை முடிஞ்சிச்சு மனசை நினைத்தா வாழ்நாளெல்லாம் நீ அழிமையா தான் இருக்கணும், இடுக்கத்தின் அப்பத்தை தான் புசிக்க வேண்டும் நினைத்தா. ஆனால் கத்தரை மாற்றினார். நித்திய கிருபை கேட்கவே சொன்னால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் அற்புதம் செய்வார், சிறையை மாற்றுவார், ஆதி நன்மை 7 மணி கத்த செய்வார். வாழ்க்கை 7 மணி எல்லாத்தையும் திரும்ப தருவதற்கு தேவன் போதுமான தேவனாக இருக்கிறார். நித்திய கிருபையுடன் அசலை கிருபை என்பது தகுதியில்லாதவர்களுக்கு காட்டப்படுகிற ஒன்று. ஆனால் அந்த கிருபையால் அவன் இருக்கிறார். நம் தேவனுக்கு தூரம் போனோம், முன்னிருந்தோம், தேவனை பயமில்லாமல் காணப்பட்டோம். ஆனாலும் கர்த்தர் இறக்கமாக இருக்கிறார். அவருடைய இறக்கத்திற்கு முடிவே இல்லை. அவருடைய இறக்கம் மிகுதியாக இருக்குது. அவருடைய மிகுந்த இறக்கம் இறக்கம் மகாபெரிய அவருடைய நான் இறக்கப்படாது. தொடர்ந்து சொல்றார், அவன் இறக்கம் இறக்கமாக நீ தீக்கிரவனுக்கு இறங்குவேன், என்ன செய்வேன் என்று கர்த்தராகிய உண்மைப்ப சொல்கிறார். ஒவ்வொருவரையும் பார்த்து தனிப்பட்ட சொல்கிறார். உடைய வேலை ஸ்தலத்தில், உடைய குடும்ப காரியத்தில், எல்லா காரியங்களும் தேவனுடைய இறக்கத்தை வரப்போர் நாட்களில் அனுபவிக்க போகிறேன். ஆண்டு அற்புதம் செய்ய வித்தியாசம் நடத்துவா. ஆண்டு விளக்கம் நீங்கள் யார்களை பார்க்கக்கூடியாய் மற்ற அறிஞர்களை செய்யும். நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆசை தேவனுடைய இறக்கத்தை பெற்றுள்ளவனே தேவன் யார் என்பதை மெய்யாகவே அவர் அறிந்து கொண்டார். எவ்வளவு பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்தார் பாருங்க. தேவனுடைய இறக்கம் தான். இந்த இறக்கம் உங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும், உங்க குடும்பத்தில் மாற்றத்தை கொண்டு வரும், உங்க பகுதியில் ஆபீஸ்ல அது மாற்றத்தை கொண்டு வரும். ஆண்டவர் பயப்படுவதே தீமையை வெறுப்போடு அவர்கள் தீர்ச்சி கொடுத்தே நான் மற்றவர்கள் இறக்க பாராட்டும் பொழுது தத்தமத்தை பாருங்க. நித்திய சொல்லி தொடர்ந்து வாழ்க்கையில் நாங்கள் இறக்கத்தை பெற்று நாங்கள் மற்றொரு ஆசமாய் காணப்படும். இந்த வாழ்க்கையில் ஆண்களுக்கு நான் மாற்றப்படும். அன்புடைய இறக்க செய்யும், இறக்க செய்ய பயப்பட தீமையை வெறுப்பு அன்புடைய நோக்கி நாங்கள் தாழ்த்தி செழிக்க அன்புடைய மற்றொரு இறக்க பாராட்ட எங்கள் உதவி மாற்றம் சொல்லி எல்லா வாழ்க்கை சொல்லணும். எல்லா ஜோம் ஆண்டோட இறக்கவே அவருடைய இறக்கங்கள் முடிவில்லை. ஓ ஹalleluya 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 ஓராவலா கதரா ஷபரா கதரா மாரே கதரா ஹalleluya 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 கதாவே சுத்தமானதே வெற்றியோப்பா ஹalleluya ஹalleluya thank you lord சுத்தமானதே வெற்றியோ ஹalleluya ஏகபோதி பிதாவே தன்னை காவலை கைசோத்ரோ அன்பே பல மாதங்களுக்கு பிறகு அதுவே நாங்கள் கூடி வந்து ஆராதிக்கும்படியாக ஐக்கியப்படும்படியாக வார்த்தை தியானிக்கும்படி எங்களுக்கு கொடுத்த பெரிய பாக்கியத்துக்காய் சோதனை அதுவே வார்த்தை நாட்டில் இதுவரை இலக்கங்கள் கிடைத்த ஆண்டுவே ஆனால் இனியும் இலக்கங்கள் முடிவில்லப்பா. இலக்கங்கள் மகாபெரியதுக்காய் மனாசையை போல எங்கள் வாழ்க்கையில் வரப்போற நாட்களில் நீரே கற்றுக்கொள்வதை நாங்கள் அறிந்து கொள்ள உடைய இலக்கத்தின் மூலமாய் நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு இவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆசையாய் காணப்பட தேவனுடைய சூழ்நிலையை மாற்ற முடியாது சொல்லிக்கிறோம். வரப்போற நாட்களில் இப்படி தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்தில், தொழிலில், ஊழியத்தில், அன்றைய வேலை ஸ்தலத்தில், ஆபீஸ்ல எல்லா இடத்திலும் அன்றைய உடைய இலக்கத்தை நாங்கள் அனுபவிக்கிறதாக தேவனுடைய அனுகரி செய்வதாக சொல்லிக்கிறோம். அவை முடிச்சோம் வாழ்வுடைய சிறப்பு வேலைக்காய் சொல்றோம், பிரயாணங்களுக்காய் சொல்றோம். அப்பா அக்கினி முதலாயிருந்து கட்ட பாதுகாக்க முடியாது சொல்லிக்கிறோம். அன்றைய ஆதரவை ஏற்படி இழந்தவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ ஆவியானவரே ஒவ்வொருவருக்கும் அனுகிரகப்பட முடியாது சொல்லிக்கிறோம். அதாவது உசோ தேசத்தில் எல்லாத்தையும் பாதுகாக்கிறோம். அன்றைய இந்த வார்த்தை இப்படியாக வாழ்க்கை நடத்துகிறோம். பொறுப்பிடிக்கிறார்கள். நாங்கள் வார்த்தை கூறுகின்ற பிரேயர் பைபிள் ஸ்டடி எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் அதிகமாக உதவி சபை சார்ந்த வெளியிடங்களை வெளி தேசத்தில் வெளிமானங்கள் எல்லாம் பண்ணிக்காச்சிருக்கிறோம். ஆசிரியர்களாக எல்லாரும் அன்புடைய தேசத்தை கத்தர் அன்புடைய ஒரு அற்புதமான விடுதியை நீ கட்டியாக சொல்லிக்கிறோம். சீக்கிரத்தில் எல்லாம் நீக்கப்பட்டு அன்புடைய கத்தாவே இப்படியாக மயப்படுத்தலாம். அழுது சொல்லியாக சொல்லிக்கிறோம். சகல நேரத்தை நியமித்து
கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, தீங்கு என்னை அணுகாது, தீங்கு என்னை அணுகாது. இல்லை, 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 பரிசுத்தாவியுடைய பராமரிப்பு பாதுகாப்பு. இங்கே சதாகாலம் கொடுத்ததாக. ஆமென்.